வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போது என்னன்னா, கன்னடத்துல இருந்து ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போறோம். கன்னடத்துல அம்பரீஷ், அந்தா. தமிழ்ல தியாகி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்ல என்ன டிஃபரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எத்தனை வருஷமா தான் வேண்டிட்டு இருக்கேன். கைதி கன்வர்லால சுஷிகுமார் கைதி கன்வர்லால் பேட்டி ಮಾಡಿ. கன்னடத்துல சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அந்தா. இந்த திரைப்படத்துல நடிகர் அம்பரீஷ், நடிகை லட்சுமி, லதா, டைகர் பிரபாகர் மற்றும் இந்த திரைப்படத்துல எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் 1981 வந்த திரைப்படம். அதாவது 1981 வந்த திரைப்படம் அந்தா. இந்த படத்தோட டைரக்ஷன் எஸ்.வி. ராஜேந்திரன் சிங் பாபு. இந்த படத்தை ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருப்பாரு. நடிகர் அம்பரீஷ் இந்த படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. அதாவது அவரோட பாணியில இந்த படம் ஒரு ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன்ஸ் கலந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு நேர்மை உள்ள போலீஸ் அதிகாரியா நடிகர் அம்பரீஷ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. அதாவது இப்ப இருக்கிற காலகட்டத்திலையும் இந்த படம் பொருந்துற மாதிரி இருக்கிற திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து தமிழ்ல அப்படியே சேம் கன்னடத்திலிருந்து எடுத்த அப்படியே தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் தியாகி. இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன், சுஜாதா, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், டைகர் பிரபாகர், மேஜர் சுந்தரராஜன் மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கும் ரீமேக்கும் என்னதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, டைரக்டர் டிஃப்ரெண்ட் இருக்கு, படத்தோட இசை டிஃப்ரெண்ட் இருக்கு, நடிப்பு மெயின் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதாவது என்னதான் கன்னடத்தில் அம்பரீஷ் திரைப்படத்தை அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படமா இருந்தாலும் அதுக்கு ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு, நடிப்பு மெயின் டிஃப்ரெண்ட் இருக்கு. அந்த நடிப்புக்கு உயிரை கொடுத்த டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னதான் கன்னடத்தில் வந்த படம் அந்தா ஒரிஜினல் திரைப்படம், சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் தியாகி. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த தியாகி திரைப்படத்தில் ஒரு நேர்மை உள்ள போலீஸ் அதிகாரியா சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்தில் அவரோட மனைவி சுஜாதா அவங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போவாத கோயில்கள்லாம் இல்லை. ஆனால் திடீர்னு அவர் கர்ப்பமாக வராங்க, அதாவது கன்சீவ் ஆகுறாங்க. ஆனால் இவருக்கு என்னன்னா, ஏன் எந்த காலகட்டத்திலும் இந்த திரைப்படம் உங்களுக்கு பொருந்தும் சொல்றேன்னா, இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய திரைப்படத்தில் இந்த மாதிரி கதை நடிச்சிட்டாரு. ஏன்னா நிறைய விஐபிஸ்கள், அரசியல்வாதிகள், பணக்காரங்கள், போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆளுங்களையே ஏகப்பட்ட இல்லீகல் கலெக்ஷன், தவறான பிசினஸ்கள், ஏகப்பட்ட பிசினஸ்ல கலெக்ஷன் இருக்கிற திரைப்படமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனையோ திரைப்படம் நடிச்சிட்டாரு. அந்த மாதிரி திரைப்படத்தை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அப்படியே டூகே கிட்ஸுங்க பார்க்குற மாதிரியோ திரைக்கதை அப்படியே மாற்றங்களாகி ஒரு பிரம்மாண்ட திரைப்படமா இந்த படத்தை எடுத்துன்னு கண்டி இப்ப இருக்கிறவங்க. பட் கதையோட கருவெனுமோ ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படம் நிறைய சிவாஜி கணேசன் அவங்க பண்ணிட்டாரு. இந்த திரைப்படத்துல அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட ஒரு கும்பலுக்கு அக்கிரமம் பண்ணிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்டாலேயே கண்டுபிடிக்காத அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அவங்களுக்குள்ளவே ஒரு பிளாக் ஷிப் இருக்கிற உடந்தை உள்ள இருக்க ஆளுங்க உள்ள இருக்காங்க. அவங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கும் போது அவங்க கேங்ல இருக்கிற ஒருத்தர் கன்வர்லால் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறாரு. அந்த கன்வர்லால் கதாபாத்திரம் ஒரு கோவமா டஃபா பண்ணிப்பாரு. ஷட் அப் நாய் கன்வர்லால் சொல்லுன்னு சிவாஜி கணேசன் சொல்லுவாரு. கன்வர்லால் போலோ அப்படின்வாரு. அந்த மாதிரி கதாபாத்திரம் சிவாஜி கணேசன் பண்ணிப்பாரு. சேம் கன்னடத்துல அந்த திரைப்படத்திலையும் கன்வர்லால் கேரக்டர் அம்பரீஷ் பண்ணிப்பாரு. ஆனா அம்பரீஷ் நடிச்சாலும் அது ஒரிஜினல் திரைப்படம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது ரீமேக் திரைப்படம் தான் தியாகி. இருந்தாலும் அம்பரீஷ் பண்ணதை விட 2 மடங்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரம்மாண்டமா நடிச்சிருப்பாரு. அதை நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அதுதான் ரீமேக் என்ன டிஃபரெண்ட், அதுதான் கம்பேரிசன். ஓகேங்களா?
நீங்கள் கம்பாரிசன் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் வந்து நேயர்கள் பார்த்தவங்க வந்து சொல்கிறீங்க. ஆனால் நேயர்கள் வந்து கம்பாரிசன் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு வந்து நடிப்பில் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்வர்லால் வந்து மாட்டிக்கிறாரு போலீஸ் கிட்ட. இந்த கன்வர்லால் கதாபாத்திரத்தில் வந்து அப்படியே வந்து நம்ம நேர்மை உள்ள ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காருன்ட்டு அவரோட வேஷத்தில் வந்து இவர் வந்து அந்த ரவுடிங்க கொடுத்த உள்ள அனுப்புறாங்க, எப்படியா நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு. ஆனால் அவர் அங்கே போய் வந்து எவ்வளோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிக்கிறது இப்போ இருக்கிற நடிகர்களை மற்றவங்க பப்ளிக் பார்த்தா கூட இந்த படத்தை அழுதுருவாங்க. அவர் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் கண்டுபிடிச்சு விஜயகுமார் எடுத்துட்டு போய் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. ஆனால் அவர் போலீஸை ஹேண்ட் ஓவர் பண்ண அடுத்த மறுநாளே அவர் வெளியே வந்துடுறாரு. அவர் வெளியே வந்தால் என்ன ஆகும், இந்த கன்வர்லால் கதாபாத்திர கேரக்டர் வந்து மாறு விஷயத்து தான் வந்திருக்கான்னு சொல்லி அவரோட கேரக்டர் வந்து வெளியே வரும். மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், அதே மாதிரி சொல்ல பிரகாரம் விஜயகுமார் வெளியே வந்துடுறாரு. இவர் இதை மாட்டிக்கின ஆதாரம் பெரிய பெரிய விஐபிஸுங்க என்னென்ன யாராவது கூட இல்லீகல் கனெக்ஷன் வச்சிருக்காங்க, என்ன ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட எவிடன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. இவரோட தங்கச்சி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிறாரு. ஆனால் அவரோட தங்கச்சியை இவர் கண்ணு முன்னாடியே மாறி மாறி ஒவ்வொருத்தரும் இவர் கெடுக்கிறத அவர் கண் முன்னாடி அந்த அந்த கன்வர்லால் வேஷத்தை போட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து அந்த வேதனை படுவார் பாருங்க. அந்த ரியாக்ஷன் சிவாஜி கணேசனோட முகத்தில் வந்து நடிப்பை குத்துருவ பாருங்க, அது யாருமே குத்துருக்க முடியாது. அந்த ரியாக்ஷன் கண்ணில் குத்துருப்பாரு. அந்த சீன்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த திரைப்படத்தில் அம்பரீஷ் வருது. ஆனால் அந்த ஒரிஜினல் தான். ஆனால் அந்த திரைப்படத்தை பார்த்து இருக்கும்போது இந்த அளவுக்கு நடிப்பு எஃபெக்ட் இல்லை. அது நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி இவர் மாட்டிக்கிறாரு. இவர் மாட்டிக்கின உடனே அவங்க கிட்ட டைகர் பிரபாகர், விஜயகுமார், இன்னும் எத்தனையோ பேர்கிட்ட வந்து இவர் அந்த கொடுமையை பண்ணுறாங்க பாருங்க சிவாஜி கணேசனை. அந்த காலத்து அதாவது 82 அந்த திரைப்படம். அந்த காலத்தில் அந்த திரைப்படத்தை அந்த டெக்னாலஜி வளராமையே மேக்கப்பும் சரி அவர் கொடுமை பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். கட்டிங் பிளேடு வச்சு அவரை கட்டி போட்டு அந்த நகத்தை பிடுங்குற சீன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நல்ல எமோஷன் காட்ட வச்சிருப்பாரு. உங்களுக்கெல்லாம் வந்து ஆண்மை இல்லையான்னு சொல்லும்போது இவரோட ஆண்மையை வந்து எடுத்துருவாங்க, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஆண்மை இல்லாத அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் சிவாஜி கணேசன் அடிச்சிருப்பாரு. சேம் வந்து அந்த திரைப்படம் கன்னடத்தில் அம்பரீஷ் அவர்களும் 1981 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலையும் இந்த சீன்ஸ் வரும். ஒரிஜினல் திரைப்படம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த திரைப்படத்தில் வர காட்சிகள் இதில் வருது. ஆனால் கம்பாரிசன் பண்ணால் அம்பரீஷை விட 2 மடங்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த படத்தில் வந்து அந்த கட்டிங் பிளேடு பிடுங்குற நகத்தை பிடுங்குற சீன்லையும் அழுது ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் நல்லா நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து. அதுக்கப்புறம் எந்த இதுலையுமே இவர் உண்மையை அந்த ஆதாரத்தை எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொடுமை பண்ணுறதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதனால லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, சுஜாதா வந்து கன்சீவாக இருக்காங்க, அவரை கூட்டு வந்து அடி அடிச்சு சுஜாதாவை வந்து கர்ப்பமாக இருக்கும்போது கொடுமை பண்ணுவாங்க பாருங்க. அப்படி ஒரு கொடுமையான காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கு. அவரோட கண் முன்னாடியே வந்து சுஜாதாவை வந்து கர்ப்பமாக இருப்பார். அவரை குழந்தைய வயிற்றுல மிரிச்சு குழந்தைய வந்து கர்ப்பத்தை கலைக்கிறாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் கொடுமையா இருக்கும். கன்னடத்துல அந்த திரைப்படத்துல வந்து நடிகை இந்த கதாபாத்திரத்தை நடிகை லட்சுமி அவர்கள் பண்ணியிருப்பாங்க. லட்சுமி அவர்களும் நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ இருந்தா சுஜாதா வந்து நடிகை லட்சுமி கூட கம்பேர் பண்ணா சுஜாதா வந்து இந்த மாதிரி காட்சிகளை வந்து ரொம்ப அதிகமாகவே எமோஷனாக காட்டி நடிச்சிருப்பாங்க. அதை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். தியாகி திரைப்படத்தையும் அந்த திரைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டிப்பாரு. அந்த படத்தில் நடித்த வில்லன் வந்து டைகர் பிரபாகர். அந்த படத்துல சேம் தமிழ்லையும் வந்து சிவாஜி கணேசன் தியாகி நடித்த படத்துலையும் டைகர் பிரபாகர் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான காட்சிகள்லாம் இந்த படத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து அவரோட மனைவியே இறந்துடுறாரு. அந்த ஆதாரத்தை கூட்டு போய் அவர் நிப்பாரு பாருங்க நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் அதுக்கப்புறம் எல்லா அவர் குற்றவாளிகளை எல்லாரையும் கொன்னுறாரு. ஆனா கொன்னதுக்கு அப்புறம் சமுதாயம் எப்படி இருக்குது பாருங்க. இவரையே அரெஸ்ட் பண்ற சூழ்நிலை உண்டாகுது. ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பாவமா சோகமடைப்பாரு கோர்ட்டு முன்னாடி. இந்த திரைப்படம் வந்து அப்படி யாரா இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் எமோஷன் இந்த சென்டிமெண்ட் படமா இருந்தாலும் நம்ம யாரா இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளறியாம ஒரு கண் கலங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். நடிப்பு சிவாஜியோட நடிப்பு. இந்த திரைப்படத்துல வந்து நான் உங்களுக்கு நடிச்ச நடிகர்கள் எல்லாம் சொல்லிட்டேன். சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன், சுஜாதா, ஸ்ரீபிரியா, டைகர் பிரபாகர், விஜயகுமார் மற்றும் இந்த திரைப்படத்தை எத்தனையோ பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்து டைரக்ஷன் நல்லா பண்ணியிருப்பாரு சி.வி. ராஜேந்திரன். இந்த படத்தோட இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த படத்தோட தயாரிப்பு அனுமந்த் ராவ். ஓகேங்களா? ஸோ வந்து
ரீமேக்கும் கன்னடத்திலிருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், கன்னடத்திலிருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி அந்த திரைப்படமும் தமிழ்ல வந்து தியாகி திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.